இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பரோட்டா, முள்ளங்கி சப்பாத்தின்னு கூட சொல்லலாம். முள்ளங்கியை வந்து ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட தேவையான அளவு கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் ஓமத்தை வந்து கையால் நல்லா கசக்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து போட்டுட்டு நல்லா தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு கையால் பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. இதில் முள்ளங்கியிலிருந்து விடுற தண்ணியே போதுமானது. தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து 1 ஸ்பூன் ஆயிலும் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட வந்து பச்சை மிளகா போட்டால் இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகா போடலை இன்றைக்கி. அப்புறம் சப்பாத்தியாக தேய்ச்சி கல்லில் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா சுவையான முள்ளங்கி பரோட்டா ரெடி. இதுக்கு நான் இன்றைக்கி வச்சுருக்க சைடிஷ் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி தான். முள்ளங்கியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வராமல் தடுக்கும். ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இதே மாதிரி பராத்தா ஃபார்மில் செஞ்சு கொடுத்து சாப்பிட வைக்கலாம். தேங்க்யூ. See you soon in another video. Bye. Take care.